4 முறை ட்ரம்ப் இந்திய பிரதமரை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனால் அதை நிராகரிச்சிட்டாரு இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல உள்ள ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் தான் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, அதனால சீனாவோட ஒரு உறவுகளே இல்லாம இருந்த ஒரு நேரத்துல இந்த அமெரிக்காவுடைய அதிரடியான முடிவுனால என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்துல இப்போ சீனா ஜப்பானுக்கு இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள போறாரு. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. நமக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க சீனாவுக்கு போறதுன்னு சொல்வதே ஒரு அமெரிக்காவுக்கு பெரிய அடி. ஏன்னா சீனாவும் இவங்களும் அடிச்சுக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்கன்னு தான் அவன் நினைச்சு. இன்னும் சொல்ல போனா, ஆல்ரெடி ரஷ்யாவும் சீனாவும் பாலஸ்தீன் பக்கம் நிக்கிறதுனால இந்தியா இன்னும் ஒரு அழுத்தத்தை இந்த காசா மேட்டர்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் என்னதான் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்குமே கண்ணு முன்னாடி இருந்தா. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். 4 முறை ட்ரம்ப் இந்திய பிரதமரை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனால் அதை நிராகரிச்சிட்டாரு இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன்ல உள்ள ஒரு பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இப்போ சீனா ஜப்பானுக்கு இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள போறாரு. ஒரு சைடு தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வெளிநாடுகளில் முதலீடுகள் மாநாடுகளுக்கெல்லாம் போறாரு. அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் தான் இப்போ ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. எந்த காலத்துலையும் ஒத்தே போகாது. நமக்கு அவனுக்கு பிரச்சனை, எல்லை பிரச்சனை இருக்குது. நமக்கு கணக்கு தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க பில்டிங் கட்டி உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான எல்லை பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சிலதை இழந்திருக்கிறோம். அது கூட பதிலடி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். உள்ள நுழைஞ்சி தாக்குறான். பல விஷயங்கள் இருக்குது. அதனால சீனாவோட ஒரு உறவுகளே இல்லாம இருந்த ஒரு நேரத்துல இந்த அமெரிக்காவுடைய அதிரடியான முடிவுனால என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரஷ்யா சீனாவோட அதிகமா சார்ந்து நிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரஷ்யாவுடைய முயற்சியில சீனாவுக்கு இவங்களுக்கும் இணக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்ப சீனாவுக்கு போறதுன்னு சொல்வதே ஒரு அமெரிக்காவுக்கு பெரிய அடி. ஏன்னா சீனாவும் இவங்களும் அடிச்சுக்கிடுவாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்கன்னு தான் அவன் நினைச்சு. இன்னும் சொல்ல போனா, இந்த பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் பண்ணாங்கல்ல, ஆமா, அந்த செந்தூர், அதுக்கு பேரு செந்தூர் தாக்குதல், சிந்தூரா, அந்த சிந்தூருங்கிற தாக்குதல்ல அவங்க பயன்படுத்தின விமானம்லாம் சைனாவுடைய விமானம் தான். பாகிஸ்தான் அடிச்சாங்கல்ல, பாகிஸ்தான்காரங்க இந்தியா மீது பதிலடி கொடுத்தது பூராவுமே சைனா. அந்த அளவுக்கு அந்த யுத்தத்து வரைக்கும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண நாடு சீனா. அவ்வளவு அதை இப்ப இந்தியாவுக்கு எதிராக இருக்குது. இந்தியாவுடைய எதிரி நாட்டுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. இந்தியாவுடைய எதிரி நாட்டுக்கு ஆயுத உதவி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பகை நாடாவே இருந்தால்தான் அமெரிக்காவுக்கு நல்லது. இப்ப பகை நாடா இருந்ததுங்கிறது மாறி நட்பு நாடா மாறினுச்சுன்னா, பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னாலே பாதி பிரச்சனை இப்போ தீந்துரும். 2 பேரும் ஒருத்தர் பேச மாட்டான்னு சொல்லக்கூடியவங்க சந்திச்சு பேசணும்னு வந்துட்டாலேயே முருகல் நிலை நிறைய குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போறது மாத்திரம் இல்லாம அந்த ஏற்றுமதி இறக்குமதி இருக்குல்ல, இப்ப அது கூட இப்ப ஆனா சீனாவுக்கு இந்தியாவில ஏற்றுமதி பண்ண முடியாது. இப்ப இந்த பாதிப்பை ஈடுகட்டாது. ஏன்னா சீனா நம்மள மாதிரியே கம்மியான பொருளாதாரத்திலேயே வாழக்கூடிய நாடு. அதிக ரேட்லாம் விற்க முடியாது சீனாவில் போய். இங்கே ஒரு கோட்டு 20,000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்க முடியும்னா, சீனாவில் போய் 1000 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அதனால அங்கே இதுக்கு பயன் தராது. ஆனாலும் ஒரு சில ஆயுத ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்கள் அவங்களோட ஏற்படுவதற்கும், அந்த இதை ஒட்டி அந்த பிரிக்ஸ் ஒரு வலுப்படுவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு தான் இது. சைனாவோட ஒரு உறவு ஏற்படும் சொன்னா, அது அவ்வளவு பெரிய நாட்டையும் பகைச்சிக்கிட்டு நமக்கு இழப்பு தானே. சண்டை சேச்சோன்னு போர்னு வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு தான் இழப்பு. அவனோட நம்ம நிக்கிற அளவுக்கு நம்ம வலிமை ஆகல. அது உலகத்துக்கே தெரியுது. அதனால இந்த நேரத்துல ஒரு சண்டை இல்லாத ஒரு சமரச நிலையில அந்த புட்டினுடைய முயற்சியில அது ஒண்ணு நடந்திருக்குது. அப்படி ஒரு போராறையானால் சில தொழில் ஆனா இப்ப ஏற்றுமதி இறக்குமதிக்கு இந்தியா சைனா பெருசா உதவாது. நம்மள மாதிரி அவனும் குறைந்த பட்ஜெட்ல தயாரிக்கக்கூடியவனா இருக்கிறான். உலக மார்க்கெட்டும் அவனு தான் போட்டி போகிற நிலையில் இருக்கிறோம் உலக மாட்டில். அதனால இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு, சைனாவிலேருந்து வந்தால் சில பொருள்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிற மாதிரி இருக்குமே தவிர, இந்தியாவிலேருந்து அவனுக்கு கிடைக்காத சில கனிமங்கள்
அது சில தனிமங்களை வேண்டாம் இங்கேருந்து ஏற்றுமதி செய்யலாமே தவிர மற்ற பெருசாவெல்லாம் அந்த ஒரு ஆதாயம் கிடைக்காது. அரசு சார்பான சில விஷயங்கள், ஆயுதங்கள், அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், அந்த தொழில்நுட்பங்களுக்கு உரிய ஒப்பந்தங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் இந்தியா வலுவாகுது. இப்போ நம்ம புறக்கணிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒன்று அசம்பிளாக பெருசாகிட்டு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கறதாக கூட இருக்கலாம். அதுக்காக கூட அந்த முடிவு எடுத்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு அமெரிக்கா நம்மளை நசிக்கிற கூடாது என்பதற்காக கூட இப்போ சைனாவோட ரஷ்யாவோட கூடுதல் இணக்கமாக இருந்து அமெரிக்கா கொஞ்சம் கை வைக்க யோசிப்பான்ல, நெருங்குவதற்கு யோசிப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். இப்போ நீங்க சொல்றது மாதிரி ரஷ்யா, சீனா, இந்தியா 3 பேரும் நெருக்கமா ஆகிட்டாங்க அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல எப்போதுமே காசாவுக்காக, அதாவது குறிப்பாக பாலஸ்தீனுக்காக காந்தி காலத்துல இருந்தே காங்கிரஸுடைய காலங்கள் முழுவதுமே, இந்திரா காந்தியில இருந்து எல்லாருமே பாலஸ்தீன் பக்கம் நின்று இருக்கிறாங்க. இந்தியா பாலஸ்தீன் பக்கம் நின்னாலும் கூட அழுத்தமான ஒரு இதை கொடுக்கறது இல்லை. இப்போ ரஷ்யா, சீனா, இந்தியா இணக்கம் ஏற்படுவதனால ஆல்ரெடி ரஷ்யாவும் சீனாவும் பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறதுனால இந்தியா இன்னும் ஒரு அழுத்தத்தை இந்த காசா மேட்டரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் ஏதாவது இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்துத்துவாவில் உருவாக்கி வந்தவர். அவர் என்னதான் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவதற்குன்னு ஒரு வழி இருக்குமே கண்ணு முன்னாடி இருந்தால் அதைத்தான் தேர்ந்தெடுப்பார். வெளி உலகத்துக்கு வேணால் நடிச்சுக்கிடுவார். இப்போ பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லிக்கொண்டு இங்கிருந்து ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போகுது. இஸ்ரேலுக்கு அந்த பாலஸ்தீன மக்களை கொல்லுவதற்கு இவங்க கப்பல் வழியாக இந்தியா ஆயுதங்கள் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் பல நாடுகளில் ஆயுதம் வர்ற மாதிரி இந்தியாவிலேருந்து வருகிறது. ரகசியமாக இருக்குன்னு அவங்க செய்கிறாங்க. வெளியே வந்துருச்சு. அது இவங்களுடைய கப்பலில் போகிற விஷயங்கள்லாம் வெளியே ஊடகங்கள் மூலமாக வெளியே வந்துருச்சு. ரகசியமாக அந்த வேலைகளை செய்கிறாங்க. என்னட்டா இவங்களை முஸ்லீம்கள் அழிக்கிறது நல்லது, முஸ்லீம் எங்கே ஒழிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பொதுவாக. அந்த ஒரு ஒரு சர்வதேச லெவலில் ரஷ்யாவெல்லாம் சொல்கிற காரணத்தினால வெளிப்படையாக பாலஸ்தீனை தாக்கக்கூடாது அப்படின்னு அறிக்கை தான் இருக்குமே தவிர அழுத்தம்லாம் இருக்காது. அவங்க செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பல இந்தியர்கள் இஸ்ரேலில் போய் இஸ்ரேல் இராணுவத்துக்காக போரிடுவதற்கு இந்தியா அனுப்பிவிடுது. இந்தியாவுடைய அரசுடைய அனுமதியோடு தான் போகிறாங்க. அங்கே இஸ்ரேலில் போராடக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தோட இந்தியாவுடைய உதவியும் இருக்கிறது. இந்திய வீரர்களும் சாகுறாங்க அதில். அப்போ இந்திய வீரர்களை போரில் போய் சாகுறது எதுக்கு விசா கொடுக்குறோன்னு தெரிஞ்சானே கொடுப்பீங்க. ஒரு அரசாங்கத்தில் கொடுக்குறாந்தா அங்கேருந்து எதுக்கு அழைக்கிறான்றத அது வரும். அப்போ அழைக்கும் போது இந்த விஷயத்துக்கு தான் அவங்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க இந்தியாவிலேருந்து. அப்படியெல்லாம் இந்தியர்கள் எப்படி சாகுறாங்கங்கிற விஷயம்லாம் இருக்கிறதுனால இது பெருசாகலாம் காசா விஷயத்துக்கு அந்த சந்திப்பு உதவாது. ஃபார்மாலிட்டியான அறிக்கை தான். உங்கள் ரத்தத்திலே ஊர்னது. முஸ்லீம்களுக்கு எந்த பகுதியில் இது வந்தாலும் சும்மா தேவையில்லாமல் கருத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நாடாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் ஒரு கருத்தை சொல்லி முஸ்லீம்களுக்கு எதிராக இப்போ மலேசியாவில் பிரச்சனை வச்சு, ஹிந்துராப்பில் ஒரு பிரச்சனை வச்சுன்னா உடனே தலையிடுவாங்க. முஸ்லீமுக்கு எதிராக எதாக இருந்தாலும் செய்யணுங்கிறது அவங்களுக்கு ரத்தத்தில் ஊறி போனது. அது காவி சிந்தனைக்கு தாண்டி அவர் சிந்திக்க மாட்டார். ஆனால் உலகத்துக்காக வேண்டி சில விஷயங்களை மாற்றி பேசுவாங்க. ஜெய்சங்கரை வச்சு, அதிகாரிகளை வச்சு அப்படி பேசுவாங்களே தவிர கள்ளத்தனமாக தொழில்நுட்ப உதவியிலிருந்து ஆயுத உதவி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.